கேட்கிறேன். மூச்சு எப்ப விடணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? என்ன சார் காமெடி பண்றீங்க? மூச்சு விடாம இருந்தா செத்து போயிருவோம் சார். அதேதான் முருகனுடைய நாமமும், முருகனுடைய மந்திரமும், திருப்புகழும் நமக்கு மூச்சு மாறிங்க. எப்பல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பல்லாம் சொல்லலாம். வீட்ல விளக்கு ஏத்தி தான் சொல்லணுமான்னு கேட்டா, அந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானால் தாராளமா ஏத்தி வழிபாடோடு இந்த வேல்மாறல் படிக்கலாம். சூழ்நிலை அப்படி அமையல அப்படின்னா, நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்க, இல்ல எங்கேயாவது ஒரு தொலைதூர பயணத்துல இருக்கீங்க, இல்ல விளக்கேத்த முடியாத சூழ்நிலையில இருக்கீங்கன்னா பரவால்ல. மனசுக்குள்ள சொல்லுங்க. உடல் அசுத்தமா இருந்தா மனசார சொல்லுங்க. நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா, முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். முருகனுக்கு தெரியாதா சார் நம்மளுடைய குறைகள பத்தி? இந்த உடம்புடைய அசுத்தம், மனதுடைய அசுத்தம் இதெல்லாம் பார்க்காமயே அவர் இருப்பாரு. அதெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு தெய்வம் இருக்கும்னு சொன்னா அது முருகன் தான். அதான் சொல்றார், நம்மகிட்ட 1000 குறைகள் இருக்கலாம். அந்த குறையெல்லாம் முருகன் பொருட்படுத்த மாட்டார். நம்மளுடைய ஈடுபாடும், நம்மளுடைய நம்பிக்கையும் தான் இதுல மிக பிரதானம். அப்படி